Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு நம்ம சினிமா சம்பவ கிளப் நிகழ்ச்சியில வந்து பிரம்மாண்ட படங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது பிரம்மாண்ட படங்கள் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் அதில் வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்கும், எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ்கள் இருக்கும் அப்படின்றது. அதாவது இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன கல்கி படம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது பிரம்மாண்ட படத்தில். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது பாகுபலிக்கு பிறகு மறுபடியும் வந்து அந்த விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்றது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய படம் வந்து பிரபாஸ் நடிப்பில் வெளியாகி ரொம்பவே சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. நிஜமாவே வந்து சினிமாவில், தமிழ் சினிமாலையும் சரி, இந்திய சினிமாலையும் சரி, எல்லாருமே அடிக்கடி சொல்கிற வார்த்தை இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் தரத்தில் நாங்கள் எடுத்திருக்கிறோம், ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹாலிவுட் தரத்தில் இருக்கிற ஒரு படம் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளில் வெளியானதுலேயே இந்த கல்கி தான் நம்பர் 1 சொன்னால் மிகையாகாது. நான் சொல்கிறது உங்களுக்கு பெருசாக இருந்தால் போய் படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னடா இப்போ இதில் என்ன நீ கண்டுபிடிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்சி காலகட்டத்தில் வந்து பிரம்மாண்ட படங்கள், அதாவது பேன் இண்டியா படங்கள்னாலே தெலுங்கு சினிமாவில் இருந்தும் கன்னட சினிமாவில் இருந்தும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பெருசாகவே இதை பற்றி ஒன்றும் பண்ணவே இல்லை இத்தனை நாளாக. அவங்க என்ன பண்ணாங்க, பெருசாக இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யவே இல்லையே, சம்பவமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விதை போட்டதே வந்து தமிழ் சினிமா தான் அப்படின்றது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கான பதில் தான் இன்னைக்கு தம்பி வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போறாரு. எங்கேருந்து இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, என்ன எதுன்றதை அப்படியே நம்ம நேயர்களுக்கு சொல்லு தம்பி. தானே நீ வந்து ஒன்று எடுத்து பார்த்தேன்னா அப்போதைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜஸும் அவங்கவுங்க இதுக்கு பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தான் வச்சுக்கேன். ஆனால் சவுத்தில் மட்டும் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தவங்க எல்லாருமே ஒரே இடத்துல சுற்றி பண்ணியிருந்தாங்க. அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருந்துச்சு, தமிழ் இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருந்துச்சு, மலையாள இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருந்துச்சு, கன்னட இண்டஸ்ட்ரி இங்கே இருந்துச்சு. ஸோ அதனால மட்டும்தான் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இங்கே படம் பண்ணாலும், ஏன்னா தெலுங்கு ப்ரொடியூசர் இங்கே இருப்பார், தமிழால் வச்சு படம் எடுப்பார். ஸோ அதனால் தெலுங்கு தமிழ் இப்படி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு அதில் வெற்றி எதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம இந்த ஜெமினி ஸ்டுடியோஸ் இருக்காங்கல்ல, அதுவும் குறிப்பாக அந்த SS வாசன் அப்படிங்கிறவங்களை வந்து ரொம்ப பெரிய ஆளாகவே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு படம் எடுத்தார்னா அந்த படத்தை எப்படியெல்லாமோ ப்ரொமோட் பண்ணுவாராம், என்னென்னமோ சொல்லுவாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. அவர் ஒரு 5 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணி சந்திரலேகான்னு ஒரு படத்தை எடுக்கிறாருங்க. ஜெமினி ஸ்டுடியோஸோட இதில் சந்திரலேகான்னு 1948 43 ஸ்டார்ட் பண்ணி 48 முடிக்கிறாங்க. பிஃபோர் ஃப்ரீடம்ல நீ பார்த்தன்னா அந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? சொன்னாங்க 50-60 லட்சம் ரூபாய் அந்த காலத்துல. அதான் கிட்டத்தட்ட 60 லட்சம் ஹெவி பட்ஜெட். நீ நினைச்சு பாரு, அப்பவே 60 லட்சம்னா அதை அவங்க டபுளா வேற மீட் எடுத்ததாகவும் சொல்றாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு சம்பந்தம் அந்த 60 லட்சம்ன்றது இன்னைக்கு தேதிக்கு. இன்னைக்கும் நீ வந்து ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் இந்தியன் மூவின்னு பார்த்தனா அதை தான் சொல்றாங்க. விக்கிபீடியால ஆல் டைம்ல அதுதான் இருக்கு. இப்போ அந்த படம் எப்படின்னா, அந்த ஒரு யூடியூப்ல போய் பாருங்க, அந்த சந்திரலேகால ஒரு சீன் வரும், செம்மையா ஒரு எக்கச்சக்க ட்ரம்ஸ் இருக்கும், அது மேலே ஏறி நின்று டான்ஸு. இன்னைக்கெல்லாம் வந்து அம்மா ஒரு என்ன இவ்வளோ பெருசா 2000 பேர் வச்சு ஆடுறதே பெருசாக சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கும். 2 ஏக்கர் ஃபுல்லாகவே ட்ரம்ஸு. இந்த பென்ஹர் படம்லாம் பார்த்துருக்கியா? நம்ம விஸ்காம் படிச்சும் போது பென்ஹர் போடுவாங்க. இதெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக 1948 பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய சினிமாவில். அது குறிப்பாக அது வந்து ஒரு தமிழ் சினிமா. அதுவும் அந்த படம் வந்த பிரம்மாண்டம் வந்து அந்த காலத்து ஆளுங்களை கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது அன்னைக்கு தேதிக்கு அந்த 60 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க அந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு 1000 நாள் ஓடினா கூட அந்த காசை திரும்ப ரிட்டர்ன் எடுக்க முடியாது. இங்கே சவுத்தில் சொல்கிறேன், அந்த அளவுக்கு அந்த 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 அவ்வளோ செலவு. அது அந்த காசையே திருப்பி எடுக்க முடியாது. டிக்கெட் ரேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மி அப்படின்றது. அப்போ இந்த டெலிவிஷன் ரைட்ஸு, இந்த அந்த ஃபாரின் ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியாக, அதாவது ப்ரமோஷன், அந்த படத்துக்கான ப்ரமோஷன் வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண செலவில் அப்படியே டபுள் த ரேட் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவ்வளோ காசு செலவு பண்ணி இதை வந்து டப் பண்ணால்தான் நம்ம போட்ட காசை எடுக்க முடியும். அதாவது போட்ட காசை எடுக்கிறதுக்கே சொல்கிறேன், நான் லாபத்தை பற்றி பேசவே இல்லை. போட்ட காசை எடுக்கிறதுக்கு பல லாங்குவேஜில், இந்தியா ஃபுல்லாக பல லாங்குவேஜில் டப் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க அந்த ரெவன்யூ வந்து எடுத்தாங்க. ஹிந்தியில் குறிப்பாக சொல்லணும்னா ஹிந்தியில் அப்போ யாருமே வந்து ஹிந்தியில் வந்து டப் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அது 1948னா பார்த்துக்கோங்களேன். இவர் இங்கேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியை மாறி அங்கே போகிறாரு. அங்கேயும் பெரிய முதலைகள் உண்டு, அங்கேயும் பெரிய ஆட்கள் உண்டு.
கீழே நீங்க பிசினஸ் பண்ணி அதை நீங்க இது பண்ணிருக்காங்க. அதான் இது வந்து ஒரு விதை ஃபர்ஸ்ட் போட்டது 1948 அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து, அதாவது எம்ஜிஆர் சிவாஜி இருவரையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல இந்த 1000ல் ஒருவன்லாம் வந்து அடிமை பெண்லாம் கூட நல்ல பிரம்மாண்டமான படங்கள் தான். அப்போ 1000ல் ஒருவன்லாம் வந்து அந்த கடலுக்குள்ளே ஒரிஜினல் கடலுக்குள்ள கப்பலை எடுத்துட்டு போய் அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த படத்தை வந்து அந்த படத்தை வந்து எப்படி சொல்றது, ஈஸ்ட்மன் கலர்ல இருக்கும். பிளஸ் அதான் நிறைய 3 கேமரால வச்சு எடுத்தாங்க. 3 கேமரால வச்சு எடுத்ததா சொல்லுவாங்க. அப்பயும் மாஸ் காட்டியிருக்காரு. அதுதான் நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய முதல் படம். அதாவது கலர்ல வெளிவந்த முதல்ல எம்ஜிஆர் கூட நடிச்ச முதல் படம். அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும் அவங்க எந்த அளவுக்கு அங்க பிரம்மாண்டத்தை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. அப்புறம் அப்படியே வந்தது. அதாவது பிரம்மாண்ட படங்கள்னு வரும்போது சமூக படங்களா பண்ணது வந்து முதல்ல எம்ஜிஆர் பண்ணும்போது, இவர் புராண படங்கள்ல வந்து சிவாஜி பண்ணார். ஆமா, குறிப்பா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அரசியல் பேக்ரவுண்டோட தான் நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை, சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க ஒட்டி வச்சு பார்க்கணும். 1950களில் வந்த பராசக்தியிலலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த மேட்டுக்குடி மக்களை வந்து கேள்விகளாலே அந்த அது வசனங்கள் மூலமா கேள்விகளாலே துளைத்தெடுத்து அதை ஹிட்டு கொடுத்த படம்னு சொல்லலாம்னு வச்சுக்கேன். அப்படி ஒரு அரசியல் பின்னணியை கொண்டே உருவான இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தெலுங்கு இண்டஸ்ட்ரி இன்னைய வரைக்கும் இதிகாசங்களை மையமாக வச்சு தான் நிறைய பிரம்மாண்டங்களை கொடுத்துக்கிட்டே வருது. ஈவன் பாகுபலி வந்து எந்த இதிகாசத்தையும் சாரலனாலும் அதுக்குள்ள ஒரு இதிகாசம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஹிந்துவிசம் வந்து இப்போ ப்ரௌட் மூமெண்ட்டாக காட்டியோ இல்லை அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணியோ படங்கள் இருக்கும். இது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தெலுங்கு பிரம்மாண்ட படம்னா RRR. அந்த RRR யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி எல்லாத்துலேயுமே ராமர் வேஷத்தில் ராம் சரண் இருக்கிறதும் அவரை தூக்கி வச்சிருக்கிற இவராகவும் இருக்கும். நம்ம தமிழில் இருக்கிற ட்ரெய்லரோட தம்பு மட்டும் பாரு, அந்த ராமர் மாதிரி நிற்பார்ல போஸு, அந்த தம்பு இருக்காது. மற்ற 4 லாங்குவேஜ்லையும் அப்படி இருக்கும். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஒன்று புரியுதுல, இங்கே வந்து மோஸ்ட்லி இதிகாசங்கள் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி மட்டும்தான் பண்ணியிருக்காரு. இதிகாசம்னா என்ன, நம்மளுடைய இதிகாசங்கள் தான். மகாபாரதத்தில் கர்ணன், அந்த கர்ணனுமே எப்படி இருக்குன்னா நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், தமிழ் மக்கள் தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். டைலாக்ஸில் மாற்றிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஈவன் ராஜராஜ சோழன் வந்து முழுக்க ஒரு தமிழ் மன்னர். அந்த தமிழ் மன்னருக்கு அந்த தமிழ் மக்களுக்கு என்னவா ஃபீட் பண்ணுமோ அப்படி தான் இருக்கும். டைலாக்ஸில் வந்து விளாண்டுருவாங்க நம்மளுங்க. என்னதான் இதிகாசத்தை எடுத்தாலும் அதில் கம்யூனிசம் வரும், அதில் அரசியல் வரும், எல்லாமே வரும். அந்த மாதிரி தான் இந்த பிரம்மாண்ட படங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப எல்லா படங்கள்லையுமே வந்து அது பெரும்பான்மையான பங்கு வகிக்கும். அதாவது இந்த என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவலா பெருசா அதை போகாம அவங்க அது இருக்கும், அது இல்லாம இருக்காது, அதுவும் இருக்கும். அதுக்குள்ள பிராக்டிகலான அந்த பீரியட்ல பிரம்மாண்டம் வந்து எம்ஜிஆர் ஒரு வகையில இப்படி காட்டிட்டு இருந்தாரு. அதான் அண்ணன் சொல்ற மாதிரி 1000ல் ஒருவன், இன்னொன்னு உலகம் சுற்றும் வாலிபன், அதெல்லாம் நீங்க பாருங்க. பின்னாடியில வந்து மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த மாதிரியான படங்கள்லாம் அவரும் பண்ணியிருக்கிறாரு. அதானே, அது வந்து அதான் இந்த மாதிரி ராஜா கதைகள், நமக்குள்ள இருக்கிற ஃபோக்லோர் ஸ்டோரிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அதை பண்ணலன்னு சொல்ல, மோஸ்ட்லி இதிகாசங்களை வச்சு இல்லை. இப்போ ஈவன் மணிரத்னமே தளபதியில வந்து என்ன கதை, கர்ணன் கதை தான். ஆனா அந்த கர்ணன் கதை வந்து உல்டா, அந்த ராவணன் வந்து ராமாயணத்தை உல்டா பண்ணி, ஆனா அது சமூகத்துக்கு ஏத்தாப்புல உல்டா பண்ணி அவங்க பெர்ஸ்பெக்டிவே வேறையா இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதான் பிரம்மாண்டங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அடுத்து பாத்தீங்கன்னா கமல் விக்ரம் பண்ணாரு. விக்ரம், ஆமா, அப்போதைய 1 கோடி கமல் ஒரு ரூட்டை பிடிச்சாரு, ரஜினி ஒரு ரூட்டை பிடிச்சி கிட்டத்தட்ட அவங்க 90s வரைக்கும் அதை தான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரம்மாண்டத்தை தூக்கி முதல்ல வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர். அவருக்கு விதை போடுறது பவித்ரன் படங்கள். ஏன்னா அவர் அங்கிருந்து வந்தவர், பவித்ரன் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்தவருன்றதுனால அவரோட பவித்ரன் படங்கள் பிரம்மாண்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அமெரிக்கன் த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்டைல்ல இருக்கும் அந்த படங்கள்லாம். சூரியன்லாம் வந்து அவங்க பண்ணது வந்து கதையா வந்து பிரம்மாண்டமான ஒரு கதையா அது சூப்பரா இருக்குமே. ஆனா விஷுவலைஸா பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா தெரியாது. அங்க அந்த விஷயத்த வந்து அவங்க அப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு அதை சங்கர் எடுத்துட்டு போனார். அதுவும் அந்த கேடி குஞ்சுமோனை இணைஞ்சு அந்த ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு அப்ப அப்படி பார்த்தா ரட்சகன் வரிசையா அவர் அப்படியே பண்ணாரு. ரட்சகன் கேடி குஞ்சுமோன் தான். அதுவும் டைரக்டர் மட்டும் வேற பிரவீன்காந்த் எடுத்தாரு. அதுவுமே நல்ல செலவு பண்ணி பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட, ஹெலிகாப்டர்லாம் வரும், அப்படியே அந்த காரு ஃபேக்டரி இதெல்லாம் பார்த்தா நம்மளாம் அந்த மாதிரி பார்த்துருக்கே மாட்டோம். அதுதான் சொல்றேன், அந்த டைம்ல அந்த சங்கர் ஆரம்பிச்சு வச்சது தான். அவரு தான் தொடர்ந்து அந்த பிரம்மாண்ட படங்களை அவருக்கான டைம் ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி அவர் வந்து எடுத்தம் கவுத்தன் படம் பண்ற ஆள் கிடையாது. 2 வருஷம் எடுத்துக்குவாரு,
ப்ரொடக்ஷன் ஒரு வருஷம் வச்சுக்குவாரு, பொறுமையா பண்ணி நல்லா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு தில்லு தான். ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டுக்கு 7 நாடு போனாரு பாரு, 7 அதிசயத்தை காட்டுறதுக்கு. ஏன்னா நம்மளாம் பார்த்துருக்க மாட்டோம், நமக்கு எங்க போட்டோ கிட்ட ஏதாவது இப்படிதான் தம்பி இந்த பிரம்மாண்டன்றது தமிழ் சினிமால இருந்து தான் எல்லாமே வந்து அவங்க வெளி சினிமாக்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸா பார்க்கணும்னா தமிழ் சினிமாவை தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டங்களே வந்து 1 2லாம் இல்லை, அப்படி அள்ளி போடலாம், அவ்வளோ இருக்கும். அவன் கை காட்டுறத பாருலாம், அள்ளி போட்டேன்றான்டா. அந்த அளவுக்கான பிரம்மாண்டங்கள் வந்து இங்கே இருந்தது. அதே மாதிரி அந்த படங்கள் வந்து பேன் இண்டியா படங்களாகவும் ஓடிச்சு. ஆனால் அன்றைக்கி அது பேன் இண்டியா அப்படின்னு வந்து அதுக்கான பேர் வந்து நம்ம சொல்லலை. எல்லா லாங்குவேஜ்லையும் அது ஓடும், எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட் ஆகும். அது பெருசாக வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து இப்போ சங்கர்னா இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும், அவர் படங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு வந்து அது பயங்கர ஹிட்டும் ஆச்சு. அங்கேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ராஜமௌலியை அதை ஸ்டார்ட் பண்ணது. இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இல்லை, அவர் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு, சங்கர் சாரை பார்த்து தான் நான் வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒரு படத்தில் எப்படி அதை எந்தெந்த இடத்துல அதை கரெக்டாக வைக்கணும், எங்கள் ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே எவ்வளோ தூரம் அதை இன்கார்பரேட் பண்ணால் அது நல்லா வரும்ன்றதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சங்கர் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி. ஆனால் ராஜமௌலி சார்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் நான் இந்த பொசிஷனுக்கு தான் போகணுங்கிறத அந்த பாகுபலிக்கு முந்தைய ஒரு 3 படத்திலே அவர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மகதீராலேருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மகதீரா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 2 வருஷம் கழிச்சு நமக்கு தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆச்சு. இங்கேயும் செம்ம ஹிட்டு. அதில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எப்படி அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்லாம் ஏற்றுறது, எல்லா ஆடியன்ஸையும் எப்படி அந்த ரோலில் பிடிக்கிறது அப்படிங்கிறது. அது பார்த்தா ஹிந்தி டப்பிங்கில் யூடியூப்லாம் அதுவும் பிச்சு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாரு தம்பி. இவங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ஒரே டெம்ப்ளேட் தான். ஹீரோ செத்துருவான், மறுஜன்மை எடுத்து வில்லனை சாவடிப்பான். நீ எந்த கதையை வேணால் யோசிச்சு போய் இது அப்ளை ஆகிடும். நானியாக இருக்கட்டும், மகதீராவாக இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், அதை விட்டா விக்ரமார்க் கொடு, அதான் நம்ம சிறுத்தை, இதெல்லாம் சொல்கிறேன். இது அது ஒரு டெம்ப்ளேட் தான். ஆனால் அதை அவர் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டினாரு அப்படின்றது தான் இருக்குது. என்ன இவங்களை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா இதுக்கு விதை போட்டாலும் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது வந்து தெலுங்கு சினிமா தான். அதை நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா சங்கர் பண்ணார், ஆனால் அதை முறையாக இவர் படித்து கற்றுக்கிட்டு அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை பண்ணது ராஜமௌலி தான். இப்போ மணிரத்னமும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தாரு, பொன்னியின் செல்வன். அது முதல் பார்ட்டு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய படங்களாக கொண்டாடினாங்க. பட் இந்தியா முழுக்க அதை கொண்டாட முடியல. ஏன்னா மணிரத்னம் என்னதான் நான் அவ்வளோ பெரிய படம் எடுத்தாலும் என்னுடைய ஸ்டைல்லே தான் எடுப்பேன்னு அவர் உறுதியாக எடுத்தார். எதுவுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலை. உண்மையாக சொல்லணும்னா இப்போ பொன்னியின் செல்வனை வேற ஒரு டைப் ஆஃப் டைரக்டர் எடுத்திருந்தாங்கன்னா அது இந்தியா முழுக்கவே கொண்டாட வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த ஃபைட்டு எல்லாத்தையுமே வந்து வேற மாதிரி க்ளோரிஃபை பண்ணுறதுலேருந்து எல்லாமே போயிருப்பாங்க. இவர் கிளாசிக்கல் எமோஷன்ஸுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிளாசிக்கல் ஸ்டேஜிங் டைப்பு அந்த மாதிரி இவர் போயிட்டாரு. அந்த பிரம்மாண்ட மாஸ் எலிமெண்ட்ஸாக இருக்காது இவர் படங்கள் வந்து அந்த எமோஷனல் விஷயங்கள் கனெக்ட் ஆகும். இப்போ கேஎஸ் ரவிக்குமாரும் ஒரு பிரம்மாண்டங்கள் ட்ரை பண்ணார்லண்ணா. ஏன்னா தசவதாரமும் வந்து நீங்க ரொம்ப ஆமாம், ஏன் படையப்பா முத்துவே பிரம்மாண்ட படங்கள் தான். அது வந்து ரஜினி சார் இருந்ததுனால அது பெரிய பிரம்மாண்ட படங்கள் தான். அது கதைக்குள்ள பிரம்மாண்டம் இருக்கும். அந்த மாதிரியான படங்கள் கதைக்குள்ள பிரம்மாண்டத்தை வச்சுட்டு அதை வெகுஜன மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. சொல்ல போனா ஹிந்தி சைட்லயுமே அதெல்லாம் டப்பிங் ஆகி நல்லாவே நமக்கே பாரு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அந்த பாகுபலி டைப் ஆஃப் இதுக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சதுன்னு பார்த்தோன்னா இந்தியாவிலே வந்து ராணான்னு ஒன்று இது பண்ணி வச்சிருந்தார், ரெடி பண்ணி. அது பண்ணியிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் முன்னோடியா இருப்பாரு. அவ்வளவுதான். அவங்க இதுக்கு அந்த என்ன சொல்றது, அதுலயுமே இந்த பொன்னியின் செல்வன் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அவர் இந்த படையப்பாளையே நீலாம்பரி கேரக்டர் கூட அங்கிருந்து அவங்க வந்து அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவருக்கு இந்த உடல்நல சரியில்லாததுனால இன்னைக்கு அந்த தமிழ் வாங்க வேண்டிய பேரை வந்து தெலுங்கு வாங்கிருச்சு. பாகுபலி நல்லா பண்ணி சிறப்பா வந்து பிரம்மாண்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அங்கிருந்து அவங்க பண்ணதை அதுக்கு ஈக்குவலா கன்னட சினிமாவும் பண்ணிருக்கு. கேஜிஎஃப் அவங்க வந்து புராண இதிகாசத்துக்கெல்லாம் போல, அவங்க வந்து டோட்டலாக வேற ஜானருக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து அமெரிக்கன் கல்ச்சர். ஆமாம், அவங்க வந்து உள்ள வயலன்ஸு, அது இல்லாமல் விண்டேஜ் படங்களுடைய லுக்ஸ், அதுக்குள்ளே போய் அதில் ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சாங்க. சேம் டைம் அதே மாதிரி இந்த காந்தாரா படம்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவலாகவும் அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுத்துச்சு. அது ஷெட்டி பிரதர்ஸ் வந்து அவங்க கையில் வச்சுருக்குறாங்க இன்றைக்கும். அந்த அந்த ஒரு குரூப் அவங்க வச்சுருக்குறாங்க, எஸ்சி குரூப்பு ஒன்று வச்சுருக்குது. ஸோ அவங்க இப்போ சலாரு அது இதுன்னு அவங்க லைனப்பில் இருக்குது. தெலுங்குலேயும் இப்போது
நம்ம பாகுபலி தொடங்கி அப்படியே RRR இப்போ இந்த கல்கி படம் வந்து அந்த பிரம்மாண்டத்தை வந்து இப்போ தமிழ்ல அடுத்து இப்போ நீ பிரம்மாண்டம்னு கன்சிடர் பண்ணுவேன்னா எதை பண்ணுவேன்? இப்போ பிரம்மாண்ட படங்கள் இருக்குது. அதான் இப்போ வந்து அதை பிரம்மாண்டம்னு சொல்ல மாட்டோம், பேன் இண்டியான்னு சொல்றாங்க. பேன் இண்டியான்ற பேர் இப்போ அந்த முக்கியமான விஷயம் அதை விட்டோம். பேன் இண்டியா வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து அங்கே அந்த லாங்குவேஜை லோக்கலான பீப்புளுக்குள்ளே கனெக்ட் ஆகி அது ஓடக்கூடிய படங்களை பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடியே தமிழ் சினிமா இதை பண்ணிருச்சு. இன்றைக்கி அதுக்கு பேன் இண்டியான்னு பேர் வச்சது வந்து பாகுபலிக்கு அப்புறம் தான் அந்த பேர்லாம் வச்சாங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே இந்தியன் 2 வருது, பேன் இண்டியா படம் தான் அதுவும். சங்கர் சார் வந்து அடுத்து கேம் சேஞ்சர் பண்ணிட்டு இருக்காரு, அது தெலுங்கு சைட்லேருந்தும் பண்ணுறாரு. ஸோ அதுவுமே ஒரு பேன் இண்டியா தெரியுமா? அக்னி என்ன பாலிவுட்ல பண்ணுறாரு, அது ஒன்று இருக்குது. இந்தியன் 2 பார்ட் இருக்குது, இந்தியன் 2 இருக்கு, இந்தியன் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க இவ்வளோ கேட்குறாங்களா ஜென்சிஸ், அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது. என்னது? வேல்பாரி எடுக்கிறாரு சங்கர். கன்ஃபார்மா? எல்லாம் உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. வேல்பாரி 100% அவர் பண்ணுறாரு. அப்புறம் நிஜமா ரஜினியும் சல்மான் கானும் ஒன்னா நடிக்க போறாங்க, அட்லி தான் டைரக்டர். அது ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருக்குது, அது பிட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து இன்னும் பெருசா தெரியல. பட் வேல்பாரின்றது வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் டைரக்டர்ஸா எல்லாரையும் ஒன்று கூட்டி, இப்போ எப்படி லோகேஷ் கனகராஜ் வந்து ரத்னகுமார் இந்த அவங்க ஒரு டீமா வந்து வச்சு ஒரு படத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, விக்ரமுக்கு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி சங்கர் வந்து அவர் டீமை வச்சு கிட்டத்தட்ட லிங்குசாமி இவங்க டீம் எல்லாமே அதில் கோரில் உட்காடுறாங்க. பாலாஜி சக்திவேலேருந்து வசந்த பாலன்லேருந்து உட்காந்து இந்த வேல்பாரியை மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு பேன் இண்டியா படமாக உருவாக்குறதுக்கான முயற்சியில இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா சங்கர் அதை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் கேட்ட தெலுங்குல என்னடா எப்போ பாரு தெலுங்கு கன்னடமே வருதுன்றீங்களே, தமிழில் வரப்போகுது. ஆமாம், இந்த வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷம் வரதெல்லாமே பிரம்மாண்ட படம் லிஸ்ட் தான் போலயே. முக்கியமான ஆக்டர்கள் எல்லாருமே இப்போ இந்த சிம்பு படமே 100 கோடி பட்ஜெட்டில் அது ரொம்ப பெரிய பிரம்மாண்ட படம் தான் சொல்கிறாங்க. அப்படியே வருஷம் கட்டி பார்த்தா எல்லாமே தமிழ் சினிமா. நீங்கள் இந்த காலத்து ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க மாறுதட்டி கொள்கிற மாதிரி ஒரு படம் இல்லையேன்ற அந்த ஏக்கம் எங்களுக்கும் புரியுது. சங்கர் கூடிய வரையில் உங்களுக்கு தீக்கிறதுக்கு வராது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சம்பவம் அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை வந்து ஆரம்பித்தது தமிழ் சினிமா தான். ஸோ நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். தமிழ் சினிமாவில் இவ்வளோ நாள் நீங்கள் தெலுங்கு கன்னடத்தில் பார்த்துட்டீங்க, இனிமேல் தமிழ்லேயும் பார்ப்பீங்க. ஏற்கனவே பார்த்துட்டாங்க, இனிமேலும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி சினிமா சம்பவ கிளப் நிகழ்ச்சியில் இந்த பிரம்மாண்ட படங்கள் பேன் இண்டியா படங்களை பற்றி பேசணும். தொடர்ந்து வரப்போகிற நிகழ்ச்சியில் இதே மாதிரியான பல சம்பவங்களோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.